உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் ஆனாலும் சரி, ஆகலனாலும் சரி, கண்டிப்பா உங்க வீட்ல 18 வயசு முடிஞ்ச பெண்கள் இருப்பாங்க. அவங்க பேர்ல கவர்மெண்ட் திட்டத்துல ₹20,00,000 வரைக்கும் கம்மி வட்டியில லோன் தராங்க. அதே மாரியே உங்க வீட்டு பெண்கள இன்னும் 5 வருஷத்துல பிசினஸ் வுமனா மாத்தலாம். அது என்ன திட்டம்? அந்த திட்டத்துல எப்படி அப்ளை பண்றது? எப்படி லோன் வாங்குறது? இதே மாரியே தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்து தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி 2 வீலர் வாங்குறதுக்கு ₹20,000 வரைக்கும் மானியம் தராங்க. அது எப்படி வாங்குறது? இந்த மாதிரி இப்ப கொண்டு வந்த தமிழ்நாடு பட்ஜெட்ல நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒண்ணா பார்த்தறலாம் வாங்க. கம்மி வட்டியில ₹20,00,000 வரைக்கும் லோன் தருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன திட்டம்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதாவது மகளிர் சுய உதவி குழு திட்டத்துல தான் தராங்க. இந்த பட்ஜெட்ல இந்த திட்டத்துக்குன்னு சொல்லி 37,000 கோடி ரூபாய் ஒதுக்கி அடுத்த ஒரு வருஷத்துக்கு மேலும் கடனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க வீட்டு பெண்கள் இந்த ஸ்கீமுக்கு கீழே ஜாயின் பண்ணி குழு மூலமா லோன் வாங்கி அந்த லோனை கட்டிக்கிட்டு இருக்காங்களா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த திட்டத்தை பத்தி டீடைலா பார்த்தரலாம். சுய உதவி குழு எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நீங்க ஆல்ரெடி உறுப்பினரா இருக்கலாம். ஒருவேளை எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்லயே கிட்டத்தட்ட 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் சேர்ந்து 12ல இருந்து ஒரு 20 பேர் வரைக்கும் உறுப்பினராக இருக்கலாம். அவங்களாம் சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு தலைவியை தேர்ந்தெடுத்து அந்த தலைவி மூலமா குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். ஓகேவா? ஸோ அந்த தீர்மானத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க குழு பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக குழுவுக்குன்னு ஒரு பேர் நம்ம ரெடி பண்ணணும். ஓகேவா? அந்த பேர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. மாதம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கட்டுற சந்தா வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம போய் போட்டுக்கலாம். அப்படி 6 மாதத்துக்கு மேலே நம்ம அந்த குழுவை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கான லோன் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம மாதம் கரெக்டாக கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய நமக்கு கவர்மெண்ட்லேருந்து தராங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டு பெண்கள் வந்து ஒரு சுய உதவிக்குள்ள ஜாயின் பண்ணி அதில் வந்து லோன் வாங்கி ஒரு வண்டி வாங்குறதுக்கோ அல்லது தங்கம் வாங்குறதுக்கோ பெண்களுடைய திருமண செலவுக்கோ அல்லது பசங்க படிப்புக்கு செலவுக்கோ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க லோன் வாங்குறாங்க இல்லையா, அந்த லோன் அமௌண்ட் வந்து அவங்க கட்டி முடிக்கிறதுக்கான டைம் பீரியட் கிட்டத்தட்ட 2 வருஷம் கொடுத்துருப்பாங்க. அதாவது 24 மாதம். இப்போ ஒரு லோன் அமௌண்ட் வாங்குறாங்க, இந்த தேதிக்குள்ளே இப்போ இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமே 25ஆம் தேதிக்குள்ளே அந்த குழுவில் இருக்கவங்க எல்லாருமே கட்டி பேங்க்கில் போய் அந்த குழு தலைவி கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 7% மேலே இருக்கக்கூடிய வட்டி மானியமாக தராங்க. அதாவது புரியல அப்படின்னா, இப்போ ஒரு அமௌண்ட் வாங்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 8.5% வட்டிக்கு நமக்கு தராங்க. இப்போ கரெக்டாக அதை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா 7%க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 1.5% வட்டி அப்படிங்கிறத நம்மளுடைய குழு அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீமும் கவர்மெண்ட்டில் இந்த சுய உதவி குழு கீழே இருக்குது. அதே மாதிரியே சுய உதவி குழு வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க, கரெக்டாக லோன் அமௌண்ட்லாம் கட்டுறாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாக கவர்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 15,000 வரைக்கும் மானியம் தரதா சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்த சுய உதவி குழுவில் வந்து 20,00,000 வரைக்கும் லோன் தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு குழு இருக்குது அப்படின்னா அந்த குழு ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த குழுவில் எவ்வளோ அமௌண்ட் சேகரிச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் அமௌண்ட் தருவாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழு இருக்குது, அந்த குழுவில் ஒரு 15 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழு ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் ஆகிருக்கணும், குறைஞ்சது 6 மாதம் ஆகிருக்கணும். அந்த குழுவில் அந்த 6 மாதத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த அமௌண்ட்டோட 6 மடங்கு வந்து நமக்கு லோனாக தருவாங்க. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் முன்ன சொன்ன மாதிரியே ஒரு குழுவில் இப்போ 15 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குழுவில் வந்து எல்லாருமே மாதம் ₹300 சந்தா கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த குழு ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா அந்த குழுவில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னா, சந்தா அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ண இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ₹54,000 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி 6 மடங்கு, இதுக்கு வந்து 6 மடங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ₹3,24,000. இந்த குழுவுக்கான எலிஜிபிள் அமௌண்ட், எலிஜிபிள் லோன் எவ்வளோ தருவாங்க அப்படின்னா ₹3,24,000 தருவாங்க. இப்படி அந்த குழுவோடைய சந்தா எவ்வளோ சேர்ந்துருக்கு, இப்போ சந்தா அதிகமாக கட்டியிருந்தாங்க அப்படின்னா அதிகமான டைம் பீரியட் இருக்குது அப்படின்னாலுமே அதோடைய ரேட் அப்படிங்கிறது மாறும். அந்த மாதிரி தான் அந்த குழுவை ஸ்டார்ட் பண்ணதை பொறுத்தும் அந்த குழுவில் எவ்வளோ சந்தா சேமித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தும் கிட்டத்தட்ட ₹20,00,000 வரைக்கும் லோன் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே நம்ம கிராமப்புறத்தில் சுய உதவி குழு இருக்க மாதிரியே நகர்ப்புற சுய உதவி குழு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் தனிநபர் கடனா ஒவ்வொருத்தருக்குமே ₹50,000 தொழில் பண்ணுறதுக்காக தரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமத்துலையும் சரி நகரத்துலையும் சரி தொழில் பண்ணுறதுக்காக தனியாக நம்ம டாக்குமெண்ட்லாம் போய் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா பேங்க்லேருந்து அதுக்காகவே ₹1,00,000 நம்மளுடைய சொந்த அக்கௌண்ட்டில் போட்டு விட்றாங்களாம். ஸோ இந்த மாதிரி தொழில் பண்ணுறதுக்கான உதவிகளும் இந்த சுய உதவி குழுவில் இருக்குது. அதே மாதிரியே நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, மகளிரை வந்து பிஸ்னஸ் உமனாக மாற்றுறதுக்காக ₹10,00,000 கடனாக தரதா சொல்லியிருக்காங்க. அதாவது 20% மானியத்தோட. இப்போது நமக்கான பண தேவைக்கு வந்து நம்ம பேங்க்கில் போய் ஒரு லோன் வாங்குவோம். அந்த மாதிரி லோன் வாங்குறோம் அப்படின்னா அவங்க அடமானம் என்னச்ச கேட்பாங்க, அது வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த நான் பேங்கிங் கம்பெனி போய் கேட்போம். ஸோ அவங்கள்ட்ட வட்டி அதிகமாக இருக்கும், அப்புறம் கந்து வட்டி வாங்குறது, இந்த மாதிரி நமக்கான பண தேவைகளை பூர்த்தி பண்ணிகிட்டு இருப்போம்.
ஆனால் இந்த சுய உதவி குழுவில் எந்த ஒரு அடமானமே இல்லாமல் நம்மளுடைய பெண்களை நம்பி நமக்கான லோன் தராங்க. ஆனால் இந்த சுய உதவி குழுவை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியே வாங்குற அந்த கடனை விட வட்டி இதில் கம்மியாக தான் இருக்குது. அதுவுமே இல்லாமல் எந்த ஒரு பெரிய தொல்லையும் இல்லை. 2 வருஷத்துக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் சொல்கிறோம், இந்த பட்ஜெட்டில் வந்து இதுக்குன்னே 36,000 கோடி ரூபா ஒதுக்கி அவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய விகிதத்தை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த திட்டத்தை பற்றி முக்கியமாக உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்துக்கு கீழே அடுத்த 1 வருஷத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணும்னாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். நான் ஆரம்பத்தில் வந்து இந்த பைக் வாங்குறதுக்கெல்லாம் மானியம் தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது யாருக்கு அப்படின்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வெஹிக்கிள் வாங்குறதுக்காக 20,000 ரூபாய் வரைக்கும் மானியம் தர போறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தோணும், என்னடா நார்மலாக வண்டி வாங்குறதுக்கு கொடுத்துருக்கலாமே, அது என்ன வெஹிக்கிளுக்கு அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா இப்போ வர காலங்களில் வந்து பாலிசி எல்லாமே வெஹிக்கிளுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை ஊக்குவிக்கிற விதமாக தான் இந்த மானியம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதத்தில் தான் இப்போ டீசலில் ஓடிட்டு இருக்க பஸ் எல்லாமே சிஎன்ஜி பஸ்ஸாக மாற்ற போகிறோம், அதுக்கான அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. என்னன்னா அடுத்த 1 வருஷத்தில் 40,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருக்கவங்கலாம் இந்த வருஷத்தில் வர எக்ஸாமை யூஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரியே ஒவ்வொரு துறைகளுக்கும் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்படி என்னென்ன துறைகளுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பள்ளிக்கல்வித்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா 46,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நகர்ப்புற வளர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 26,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஊரக உள்ளாட்சித்துறைக்கு 29,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறைக்கு 20,000 கோடி, மின்சாரத்துறைக்கு 21,000 கோடி, மக்கள் நல்வாழ்வு அதாவது நம்ம ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களுக்கு 21,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து உயர்கல்விக்காக 8,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. போக்குவரத்து ரிலேட்டடாக 12,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நீர்வளத்துறைக்கு 9,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சமூக நலம் சார்ந்த திட்டங்கள் சமூக நலத்துறைக்காக 8,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்காக 3,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தொழில்துறைக்காக 5,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களுக்கும் தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு துறைகளுக்கு தகுந்த மாதிரியும் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 2010 வந்து ஒரு காம்படிஷன் நடத்தி நம்ம இந்திய ரூபாய்க்கான ஒரு குறியீடு செலக்ட் பண்ணாங்க. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் அப்படிங்கிறவர் தான் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாரு. அந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேவநாகரி லெட்டரில் ரா அப்படிங்கிற வடிவத்தையும் இங்கிலீஷில் ஆர் அப்படிங்கிற வடிவத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நான் அதை உருவாக்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ தாக்கல் பண்ண நிதிநிலை அறிக்கையில் அந்த சிம்பிளுக்கு பதிலாக நம்ம தமிழில் பயன்படுத்தக்கூடிய ரூ அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தாங்க நம்மளுடைய பட்ஜெட்டில் என்னென்ன திட்டங்களுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, முக்கியமான திட்டங்களுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, அதில் நம்ம எப்படி பயன்பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. நாம் ஒரு சுய உதவிக்குள்ள ஆரம்பிச்சிருவோமா? ஏய் அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தானே ஓப்பன் பண்ணுவாங்க. ஆண்களும் பண்ணலாம் மச்சி. அது மட்டும் இல்லை, இந்த குழுவில் ஆளுக்கு 1 லட்சம்னு சொல்லி வட்டி இல்லாமல் 10 லட்சம் ரூபா வரைக்கும் கடன் தராங்களாண்டா. 10 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாமல் எவன்டா அப்படி லோன் கொடுப்பான்? சுய உதவி குழுவில் தான்டா. அதான் எப்படி மச்சி? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிட்டு நேராக நம்ம ஊர் வேளாண் கூட்டுறவு சொசைட்டி இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் 10 பேர் மெம்பர் ஆகும். డబ్బు ఇవాళ వస్తుంది రేపు వెళ్ళిపోతుంది அப்படினா காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போய்டும் அப்படின்னு தெலுங்குல சொன்னேன். அதே ஏன் சார் தெலுங்குல சொன்னீங்க? தமிழ்ல நிறைய பேர் சொல்லிட்டானே கமல்.